பிரியமானவர்களே, ஆண்டவர் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். நித்திய வெளிச்சம் சேனல் நேயர்களை ஆண்டவர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த சேனல் மூலமாக நீங்கள் ரட்சிக்கப்படவும், ஆண்டவருடைய அன்பை அறிந்து கொள்ளவும், ஆண்டவரோடு உறவாடவும் ஆண்டவர் தொடர்ந்து நம்மளை நடத்துவாராக. இந்த வேளையில் கண்களை மூடி ஜெபிக்கலாம். நேசிக்கிற அன்பின் பிதாவே, இந்த வேளையிலே பரிசுத்த ஆவியானவரப்பா, அந்த வேளையில் எங்களை நடத்தி செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம். எத்தனையோ தகப்பனை ஸ்தோத்திரம் சூழ்நிலைகளில் நாங்கள் இருந்தாலும் அப்பா தகப்பனை இதை பார்த்து கொண்டிருக்கிற ஜனங்கள் அப்பா அந்த நாளிலே தகப்பனை ஸ்தோத்திரம் உம்முடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கும் அப்பா உம்மை மீட்பை பெற்றுக்கொள்வதற்கும் தடையாக இருக்கிற எல்லா தகப்பனை தடை கற்களையும் கர்த்தர் மாற்றி போடுவீராக. அப்பா என் தேவனுடைய ஆவியானவர் தகப்பனை பிள்ளைகளை நடத்துங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரை தொடர்ந்தப்பா உம்முடைய நாமத்தினை ஒப்பு கொடுக்கிறோம். அப்பாவுடைய ஆளுகை தகப்பனை அப்பா தொடக்கம் முதல் முடிவரையும் அப்பா எங்களிலே தங்கி தாபரிக்கும்படியாய் ஜெபிக்கிறப்பா. தொடர்ந்தப்பா ஸ்தோத்திரம் மன்னிப்பின் சுவாபத்தினாலே எங்களை இந்த நாளிலே நிரப்புகிறதற்காக நன்றி செலுத்துறப்பா. மன்னிக்க முடியாதபடி இருக்கிற காயங்கள் இயேசுவே நாமத்தினாலே ஸ்தோத்திரம் அப்பா கட்டப்படும்படியாய் ஜெபிக்கிறப்பா. தேவனுடைய ஆவியானவர் தகப்பனை இந்த நாளிலே அப்பா ஒரு புதிய விடுதலையோடு தகப்பனை உம்மை ஆராதிப்பதற்கு இயேசப்பா நெடுநாள் தகப்பனை வைத்திருக்கிற கசப்பான காரியங்களை கர்த்தர் மாற்றி போடுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பர் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவருடைய ஸ்தோத்திரம் மன்னிப்பை பற்றி நம்ம தியானிக்க போகிறோம். ஆண்டவர் அநேக காரியங்களில் ஆண்டவர் நமக்கு மன்னிப்பை தந்திருக்கிற அந்த உலகத்தில் எல்லா காரியங்களிலும் நமக்கு மன்னிப்பை தந்த தெய்வம் ஸ்தோத்திரம். இந்த நாளில் பாருங்கள், மனிதர்கள் மிகவும் அதிகமாக செய்ய முடியாத ஒரு பாவக்கட்டுகளில் இருக்கிறது என்று கூட நம்ம சொல்லலாம். மற்றவர்களை மன்னிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லியிருப்பார் பாருங்க. மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் நம்ம வசனங்கள் 14 பார்க்கலாம். மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். பாருங்க, மனுஷனுடைய தப்பிதங்களை இன்றைக்கு நம்ம ஒருவருக்கொருவர் மன்னிக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறோம். ஆனால் ஆண்டவராகிய தேவன் சொல்கிறாரு, நீங்கள் உங்கள் கூட உள்ள சகோதரர், உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், உங்களை உடன் ஊழியர்கள் உடைய தப்பிதங்களை நீங்கள் மன்னித்தா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரமபிதா உங்கள் தப்பிதங்களையும் அவர் மன்னிப்பதற்கு அவர் ஆவல் உள்ள தேவனாக இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு கிருபையினால் ஆண்டவர் இன்றைக்கு நிரப்புவாராக. ஆனால் தேவன் சொல்லுகிற மன்னிப்பு பாருங்க ஸ்தோத்திரம், இன்றைக்கு ஆன்மீக வாழ்க்கையில் நம்மை ஸ்தோத்திரம் ஆண்டவர் தருகிற ஒரு மன்னிப்பின் ஒரு அனுபவம் ஸ்வாவம் நம்ம ஆன்மீக வாழ்க்கையில் ஒரு விடுதலை தருகிற ஒரு ஸ்வாவமாக ஆண்டவர் இன்றைக்கு தர இருக்கிறார். பிரியமானவர்களே, மனித உறவுகளில் இன்றைக்கி காயங்கள், மனித உறவுகள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு தகப்பன் பிள்ளைகளுடைய உறவுகள், தாய் கணவன் மனைவிக்குள்ள உறவுகள், இன்னுமாக நம்ம ஸ்தோத்திர வேலை ஸ்தலங்களில் இடைப்படுகிற காரியங்களில் நம்ம இன்றைக்கு உறவுகளில் அநேக காயங்கள் ஏற்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய பேச்சினால் காயங்கள், நமக்கு தெரியும் வார்த்தையின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது என்று சொல்லி இருக்கிறது. இன்றைக்கு வார்த்தை மிகுதியாக இருக்கிறது. ஒரு காரியத்தை நியாயப்படுத்துவதற்காக எத்தனையோ பேச்சுக்கள் பாருங்கள், ஒரு காரியத்தை மறைப்பதற்காக எத்தனையோ பொய்கள். இன்றைக்கு அப்படிப்பட்ட சுபாவத்தினால் நம்முடைய இருதயம் கரைப்படுத்தப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை பாருங்கள் ஸ்தோத்திரம் போராட்டத்திற்குள்ளாக இருக்கிறது. பிரியமானவர்களே, அதனால் உறவுகளில் நம்ம இன்னைக்கு பார்த்தோன்னா நம்முடைய உறவு, நாம் எந்தெந்த ஜனங்களோடு ஒவ்வொரு நாளும் இடைப்படுகிறோம், ஒவ்வொரு நாளும் நம்ம அவர்களோடு பேசுகிற காரியங்களாக இருக்கலாம், செயல்படுகிற காரியங்களாக இருக்கலாம், ஆண்டவரோடு நம்ம உறவாடுகிற காரியங்களாக இருக்கலாம், ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கிற இடையில் இருக்கிற மன்னிக்க முடியாத சுபாவங்களாக இருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், நம்முடைய உறவுகள் சீர்பட வேண்டும் என்று சொல்லி, இந்த உறவுகள் சீர்பட வேண்டும் என்று சொன்னால் பிரியமானவர்களே, மன்னிப்பு என்கிற குணம் நம்ம இடத்துல வேணும். அநேக குணங்கள் நம்ம இடத்துல மறைந்திருக்கிறது. ஆண்டவர் சொல்லுற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியை உங்களுக்கு அலங்காரமாய் இருக்கும். இது உள்ளான அலங்காரம். பிரியமானவர்களே, உள்ளத்தை ஆராய்ந்து அறிகிற தெய்வம் ஆண்டவராகிய தேவன் சொல்றாரு, உங்களுக்கு இந்த சுபாவம், மன்னிக்கிற சுபாவம் நிச்சயமாகவே வேண்டும். ஏன்னா பரமபிதா உங்களுடைய பாவங்களை, உங்களுடைய தப்பிதங்களை மன்னிக்கணும்னா ஆண்டவராகிய தேவன் சொல்றாரு, நீங்க உங்களிடத்துல யாரெல்லாம் மன்னிப்பிற்காக ஏங்கி நிற்கிறார்களோ அவர்களை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அந்த பொழுதில் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இன்னுமாக மன்னிக்க முடியாத விளைவுகள் நம்ம பார்த்தீங்கன்னா, நம்ம மன்னிக்கலை அப்படின்னு சொன்னால் அநேக பின் விளைவுகள் நம்ம பார்க்க முடியும்.
மன்னிக்க முடியாத சூழ்நிலையில் நம்ம அநேக நேரங்கள் இன்றைக்கி தடுமாறி கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. இந்த மன்னிக்க முடியாத சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா நம்முடைய இருதயம் கடினப்பட்டு போகும். இந்த உலகத்தில் நம்முடைய இருதயம் பாருங்கள் நம்மளை நடத்துகிறதா இருக்கிறது. உலகத்தில் அநேக காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆனால் இந்த இருதயத்தின் கடினத்தை நிமித்தம் நமக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாதபடிக்கு இது தடை பண்ணும். அப்போ மன்னிக்க முடியாத சுபாவம் நம்ம அந்த நாட்களில் ஸ்தோத்திரம் அநேக ஜனங்கள் இதில் சிக்கொண்டிருக்கிறாங்க. நமக்கு தெரியாது அநேக ஜனங்கள் பாருங்கள் ஸ்தோத்திரம் இந்த நாட்களில் அவர்களை அறிந்து கொள்ள முடியவில்லை. ஏன்னா மன்னிக்க முடியாதபடிக்கு அந்த சூழ்நிலை இருக்கும் பொழுது அதில் கோபம், எரிச்சல், வைராக்கியம் இப்படிப்பட்ட பிசாசானவனால் உண்டான காரியங்கள் அதில் குடிகொள்ளும். அதனால தான் ஆண்டவராகிய தேவன் சொல்கிறாரு மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி. இன்னும் பாருங்கள், இது சமாதானத்தை கெடுக்கும். நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அநேக நேரங்களில் நம்ம உணர்வோம். நம்ம மற்றவங்கள்ட்ட பேசும்பொழுது சொல்லும் எனக்கு சமாதானம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஆண்டவராகிய தேவன் சொல்கிறாரு நம்ம மன்னிக்கும் பொழுது நம்முடைய இருதயத்தில் ஒரு சமாதானத்தை நம்ம பார்க்க முடியும். அவர் சமாதானத்தை நமக்காக வைத்து போய்கிற தேவன். அவருடைய சமாதானத்தை இந்த நாளில் தருகிறார். பிரியமானவர்களே, நம்ம அநேக நேரங்களில் சமாதானத்திற்காக அநேக ஜனங்கள் அலைந்து கொண்டிருக்கிறாங்க. நான் நல்ல காரியங்களை செஞ்சுட்டா எனக்கு சமாதானம் கிடைக்கும் என்று சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் செஞ்சு பார்க்குறாங்க. ஆனால் உள்ளத்தில் சமாதானம் இல்லாதபடிக்கு, உள்ளத்தில் மற்றவர்களை மன்னிக்க முடியாத இருக்கிற சூழ்நிலைகளில் அநேக சமாதான குறைச்சல்கள் வருகிறது. இந்த நாட்கள் ஆண்டவர் சமாதானத்தை தருகிற தெய்வம். அவர் தன்னுடைய சமாதானத்தை நமக்காக வைத்து போய்விட்டிருக்கிற தெய்வம். அதை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் தகுதிப்படுத்துவாராக. இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த சமாதானம் தேவ பிள்ளைகளுடைய ஜெபத்தை தடுக்கும். ஆண்டோடு சொல்லுவார், உன்னுடைய சகோதரன் பேரில் உனக்கு ஸ்தோத்திரம் ஏதாவது காரியங்கள் இருந்தால் நீ முன்பு போய் உன்னுடைய காணிக்கை வைத்து விட்டு பின்பு வா, காணிக்கை செலுத்த அப்படின்னு சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே சொல்லுவார். ஏன் அப்படின்னு சொன்னால் அது ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்போ மன்னிப்பினுடைய அவசியம் இன்னைக்கு ஜனங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய தேவன் மன்னிக்கிற தெய்வம். அதான் சொல்றாரு, ஒருவருக்காக ஒருவர் உங்கள் குற்றங்களை நீங்க அறிக்கையிட வேண்டும் என்று சொல்லி யாக்கோபுல சொல்லுவார். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நம்ம பார்த்தோம்னா, நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். இன்றைக்கு பாருங்க, நம்ம குற்றம் செய்கிறது இயல்பான காரியம். மனித வாழ்க்கையில நம்ம அநேக தப்புகளை செய்வோம், தவறுகளை செய்வோம், குற்றங்களை செய்வோம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு பாருங்க, ஸ்தோத்திரம், உங்களுடைய குற்றங்களை நீங்கள் அறிக்கையிடணுமா. மற்றவர்களுக்கு விரோதமாக நீங்கள் பேசலாம், மற்றவர்களுக்கு விரோதமாக நீங்கள் சிந்திக்கலாம், மற்றவர்களுக்கு விரோதமாக சில அநியாயமான காரியங்களை செய்யலாம். ஆண்டவராகிய தேவன் இந்த நாளில் சொல்கிறாரு, ஒருவருக்கான ஒரு குற்றங்களை நீங்கள் மன்னிக்க இன்னைக்கு வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். எப்படி நம்ம மன்னிக்க முடியும் அப்படின்னு சொன்னால், நம்ம ஆண்டவரிடத்தில் அறிக்கையிட வேண்டும், இல்லைன்னா அந்த ஜனங்களிடத்தில் அறிக்கையிட வேண்டும். நம்ம அறிக்கையிடும் பொழுது பாருங்க, ஒருவருக்காக ஒருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ண வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த ஜெபங்கள் என்ன என்று சொல்லிட்டு அநேக நேரங்களை நம்ம ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் என்ன காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம் என்று சொல்லி அறியாதவர்களாக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவராகிய தேவன் சொல்றாரு, வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு ஆவியானவர் நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, அந்த நேரத்தில் நம்ம என்ன ஸ்தோத்திரம் ஆண்டவரிடத்தில் கேட்கணும், பரமபிதாவிடத்தில் கேட்க வேண்டும் சொல்லி நம்ம அநேக நேரத்தில் அறியாதவர்களாக இருக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை இந்த இடத்துல சொல்லுகிறது, உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி. நீதிமான் செய்ய முறுக்கமான வேண்டுதல் மிகுந்த பலன் உள்ளது. இந்த நாட்களில் ஆண்டவருடைய பிள்ளைகளாக நம்ம அவருடைய பாதத்தில் இருக்கிறோம், சபைக்கு வருகிறோம். ஆனால் இன்றைக்கு மன்னிக்க முடியாதபடிக்கு நம்முடைய இருதயங்கள் கடினப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய தேவன் சபையை பார்த்து சொல்லுவார், ஒவ்வொரு சபையும் ஒருவருக்கு பாருங்க, அந்த கூடி வருகிற ஜனங்கள் பாருங்க, ஒருவருடைய குற்றங்களை ஒருவர் அறிக்கையிட வேண்டும், ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ண வேண்டும். நம்ம ஏதாவது சபையில் இருக்கிற ஜனங்களிடத்துல கசப்பு, வைராக்கியம் இருந்தால் நம்ம தைரியமா போய் அவரிடத்துல பேசுவோம். எனக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை உங்களை குறித்து இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவரிடத்துல ஜெபிக்கும் பொழுது, நீங்க இணைந்து ஜெபிக்கும் பொழுது அந்த கசப்பு மாறி போகிறது. ஒரு மன்னிப்பின் சுபாவம் சபைகளில் வளரும். அந்த வளர்ச்சி பாருங்க அந்த சபையை வளரவிடும். அந்த சபையில் ஆத்துமாக்களை ஒரு சந்தோஷமாக மாற்றும். பாருங்க, இந்த மன்னிக்க முடியாத சுபாவம் விடுதலையற்ற சுபாவமாக இருக்கும். ஒரு விடுதலை பாருங்க, ஒரு அடிமைப்பட்டிருக்கிற ஒரு ஸ்தோத்திரம் ஒரு மனுஷன் இருக்கிறான் பாருங்க. அந்த மனுஷன் எப்பொழுதும் சந்தோஷம் இல்லாமல் கவலையோடு, துக்கத்தோடு, கண்ணீரோடு நடந்து கொண்டிருக்கிறது போல இருக்கும். அது விடுதலையற்ற ஒரு வாழ்க்கையில் இருக்கிறான். அதே போலதான் மன்னிப்பற்ற அனுபவத்தில் யாராவது இருந்தால், என்னால் மன்னிக்க முடியல, மற்றவர்கள் செய்த தப்பிதங்களை மன்னிக்க முடியலைன்னா நான் விடுதலையற்றவனாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு ஜெபிக்கிறதற்குள்ள
கூட என்னால் விடுதலையாக ஜெபிக்க முடியாது. பாருங்கள், நம்மளை உருவாக்கின தெய்வம் நம்மோடு உறவாட ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறார். அந்த தெய்வத்தோடு உறவாடுவதற்கு இன்றைக்கு இந்த மன்னிக்க முடியாத அந்த சுபாவம் தேவனுக்கு நமக்கும் விரோதமாக நிற்கிறது. அவரை நம்ம தரிசிக்க முடியாதபடிக்கு இருக்கிறது. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட குணங்களோடு இன்றைக்கு நம்ம பாருங்க அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள், ஒருவருக்கு ஒருவர் மன்னிங்கள். குறைபாடுகள் இருந்தால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் அவருக்கு மன்னிங்கள் என்று சொல்லி ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது. இன்னும் பாருங்கன்னா, கிறிஸ்துவனுடைய மன்னிப்பு அந்த சிலுவையில் நம்ம பார்த்தோம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் பிதாவை இவர்களுக்கு மன்னியும் என்று சொன்னார். பாருங்க, அந்த கள்ளர்கள் பாருங்க எத்தனையோ தப்புகளை அந்த சிலுவையில் அறையப்படத்தக்க அப்படிப்பட்ட தப்புகளை அவர் செய்திருக்கிறார். ஆனால் ஆண்டவருடைய மன்னிப்பு எப்படின்னு பாருங்க, பாவம் அறியாதவர், உலகத்திற்காக ஜனங்களுடைய பாவத்திற்காக தம்மை சிலுவையில் ஒப்பு கொடுத்தது தெய்வம். அவர் சொல்றாரு, அந்த சூழ்நிலைன்னு சொல்றாரு, பிதாவே இவர்களுக்கு மன்னிங்கள் என்று சொல்லிட்டு. ஏன்னா அவருடைய இரத்தத்தில் எபேசியர் 1:7 நம்ம பார்த்தீங்கன்னா, அவருடைய இரத்தத்தினால மன்னிப்பு உண்டு, பாவ மன்னிப்பு. அந்த சிலுவையில் அவர் சிந்தின இரத்தத்தில் நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாயிருக்கிறது. பாருங்க, அவரே நம்முடைய பாவங்களை, நம்ம அந்தகார கேடுகடைந்து இருந்தோம், நம்ம இருளின் அதிகாரத்தில் இருந்தோம், பிசாசனுடைய அடிமைத்தனத்தில் இருந்தோம், உலகத்தின் வழக்கத்தில் இருந்தோம், உலகத்தின் கரைகளினால பாருங்க கரைப்பட்டிருந்தோம், உலகத்தின் அசுத்தத்தினால நம்ம சிக்கொண்டிருந்தோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் சகல பாவங்களை, என்ன பாவம் செய்தாலும் அதிலிருந்து விடுதலை செய்கிற அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின அந்த மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அதனால தான் அந்த சிலுவையில் அவர் பாவ மன்னிப்புக்கென்று பாருங்க அவர் மரித்தார். நம் பாவிகளாக இருக்கையில் அவர் மரித்தார். நம்ம பாவங்கள் எல்லாம் அவர் சிலுவையில் பரிகரிக்கப்படுவதற்காக தான் அவருடைய சொந்த இரத்தத்தை சிந்தினார். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட அன்பு அதற்குள்ளாக மறைந்திருக்கிறது, இப்படிப்பட்ட மீட்பு அதற்குள்ளாக மறைந்து கொண்டிருக்கிறது. நம்ம மன்னிக்கிறோம் என்று சொல்லி நம்ம மன்னிக்க முடியலைன்னா பாருங்க, கசப்பும் வைராக்கியம் கோபம் எரிச்சலும் இப்படிப்பட்ட குணங்கள் நம்மளை தொற்றிக்கொள்ளும். ஆனால் மன்னித்து விட்டோன்னா அதில் ஒரு சமாதானம் உண்டாகும், அதில் ஒரு விடுதலை உண்டாகும், அதில் ஒரு ரட்சிப்பை நம்ம பார்க்கலாம். மனுஷர்களுக்கு இடையிலே ஒரு ஸ்தோத்திரம், ஐக்கியம் முன்னேறும், நம்ம உறவில் ஒரு முன்னேற்றம் உண்டாகும், சபைகளில் ஸ்தோத்திரம் விடுதலையாக ஆண்டவரை ஆராதிக்க முடியும். பிரியமானவர்களே, அப்போ அந்த மன்னிப்பை பற்றி ஒரு கிரியை இந்த நாளில் நம்மிடத்திலிருந்து வெளிப்படணும். ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, ஒரு இடத்துல பேதுரு சொல்லுவார், ஆண்டவரே என் சகோதரன் தப்பு பண்ணா நான் எவ்வளோ நேரம் மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அப்போ அந்த பகுதியை நம்ம மத்தேயு 18ஆம் அதிகாரத்தில் 21-22 பார்த்தீங்கன்னா 70 முறை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லுவார். அவ்வளவு அவர் தாராளமாய் சொல்லுவார். இயேசு கிறிஸ்து நம்ம நினைப்போம் தப்பு பண்ணவனுக்கு விரோதமாக ஆண்டவர் எதிராக ஏதாவது சொல்லுவார், கோபப்படுவார் அப்படின்னு. ஆனால் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி, ஏன்னா அன்பு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய அன்பு எப்படிப்பட்டதுன்னு பாருங்க. அன்பு திரளான பாவங்களை மூடும். எத்தனை பாவங்கள், மன்னிக்க முடியாத பாவங்களையும் ஆண்டவர் ஸ்தோத்திரம் அவருடைய இரத்தத்தினால, அவருடைய மீட்பினால அவர் ஸ்தோத்திரம் நிறைவேற்றினார். பாருங்க, பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினால தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். இப்படிப்பட்ட பாவமான சூழ்நிலையில கூட அவர் நம்மேல் அன்பு வைத்தாரல்ல. இந்த மன்னிப்பினால ஆசீர்வாதங்கள் நம்ம பார்த்தீங்கன்னா, உள்ளத்துல சமாதானம். பாருங்க, இவ்வளவு நாள் சமாதானம் இல்லை என்று அநேகர் ஏங்கி கொண்டிருக்கிறோம். அநேகர் பாருங்க தூக்கம் இல்லாம கூட இருப்பாங்க. ஸ்தோத்திரம், யாராவது ஒரு ஆள் பேசிட்டாங்க, அந்த வார்த்தை காயத்தினால, இல்லைன்னா நமக்கு விரோதமா பேசிட்டாங்களே, ஏன் என் தாயை தகப்பனை பேசிட்டாங்களே, இல்லைன்னா என்னுடைய சொந்த கணவன் மனைவி பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அநேக நாட்கள் நித்திரை இல்லாமல் இருக்கலாம். அந்த சமாதானம் எடுபட்டு போகும். பிரியமானவர்களே, நம்ம அவர்களோடு ஒப்புரவாகிறது ஒரு சில செகண்டில், ஒரு சில நிமிடத்தில் நம்ம பேசும் பொழுது ஒப்புரவாகி விடுவோம். அதனால தான் மன்னிப்பு உண்டாகும். பிரியமானவர்களே, மனதில் ஒரு சந்தோஷம் உண்டாகும், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகும், விடுதலை உண்டாகும். இன்னும் பார்த்தீங்கன்னா, தேவனோடு சேருகிற அந்த நெருக்கம் நம்மிடத்துல பாருங்க அந்த மன்னிப்பின் ஆசீர்வாதமாக வெளிப்படும். அப்போ தேவனோடு நம்ம ஆசீர்வாதத்தில் பாருங்க, அவருடைய ஆசீர்வாதத்தை பெறணும்னா நம்ம தேவன் அவர் சொல்றாரு, நீ உன்னுடைய கடனாளிகளுக்கு மன்னிக்கிறது போல நானும் உனக்கு மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. நம்மள்ட்ட கடன் பட்டவர்கள் அநேகர் மன்னிக்க முடியாது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உன்னை ஸ்தோத்திரம் அவர் அந்த பரமண்டலத்தில் ஜெபத்தில் சொல்லுவார், உன் கடனாளிகளுக்கு மன்னிக்கிறது போல நானும் கடன்களை மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம கடன் பட்டவர்களை மன்னித்தே ஆகணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களை, இன்றைக்கு மன்னிப்பின் சுவாபத்தில் நம்ம ஸ்தோத்திரம் ஆண்டோடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அப்போ தேவனோடு நெருக்கமாக இருப்பதற்கு இந்த மன்னிப்பின் சுவாபம் நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். மன்னிக்க முடியாத சூழ்நிலை எல்லாம் இன்றைக்கு மாறி நம்மளை விட்டு ஓய்ந்து போகணும், அவைகள் விலகி போகணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இன்னும் இந்த மன்னிப்பினால் கிடைக்கிற ஆசீர்வாதம்
ஸ்தோத்திரம் உறவுகள் சீராகும். நமக்கு பாருங்க, நண்பர்களோடு கூட நெடுநாள் பகையாக இருக்கலாம், இல்லைனா உலகத்தில் நம்ம ஸ்தோத்திரம் எந்த ஜனத்தோடு அதிகமாக இடைப்படுகிறோம், இல்லை வேலை ஸ்தலத்தில் எந்த சூழ்நிலையில் நம்முடைய உறவுகள் இன்றைக்கு பாருங்க ஸ்தோத்திரம் மங்கி போயிருந்தாலும், உறவுகளில் அந்த உண்மையான உறவு இல்லை, இல்லைன்னா ஆண்டவர் மூலமாக வருகிற அந்த ஐக்கியம் ஜனங்களோடு நம்ம செய்ய முடியலை அப்படின்னு சொன்னால் சமாதான கேடுகளோடு இருப்போம். அந்த உறவுகளை நம்ம சரியாக பார்க்க முடியாது, அந்த உறவுகளை மெயின்டைன் பண்ண முடியாது. அப்போ மன்னிப்பின் அந்த ஆசீர்வாதமாக ஆண்டவர் பாருங்க உறவுகளை சீராக்குகிற தெய்வமாக இருக்கிறார். அவரிடத்துல நம்ம கேட்கும் பொழுதெல்லாம் அவர் நம்முடைய உறவை பாருங்க சுற்றி இருக்கிற பாருங்க ஆண்டவர் சொல்லுவார், எவர்கள் உனக்கு விரோதமாக கூட்டம் கூடினார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கும். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் சமாதானம் ஆகும்படி செய்கிற தெய்வம் பாருங்க. அப்போ இந்த அவரிடத்துல இப்படிப்பட்ட ஜனங்களிடத்துல அந்த மன்னிப்பின் குணம் மறைந்திருக்கிறது. அதனால தான் ஜனங்கள் ஈஸியாக தேவனிடத்துல வர முடியும், தேவனுடைய அன்பை பெற்றுக்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட மனித ஸ்தோத்திரம் இந்த மனித உறவில் இன்னைக்கு விரிசல்கள் இருக்கிறதா? நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட அன்பின் ஸ்தோத்திரம் மன்னிப்பின் பிரயாசம் இல்லையா? மன்னிக்கிற குணம் இல்லையா? ஆண்டவர் சொல்றாரு, விடுதலையற்று நீங்கள் இருக்கிறீங்க. ஆண்டவராகிய தேவன் இன்றைக்கு உங்களை விடுதலை ஆக்குவதற்கு அவர் விருப்பமாக இருக்கிறார். பிரியமானவர்களை, மன்னிப்பது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவின் மன்னிப்பை நினைவில் கொள்ளுங்கள். கிறிஸ்து நம்ம பாவத்தோடு இருந்தோம், நம்ம சாபத்தோடு இருந்தோம், இருளில் இருந்தோம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் எல்லாம் அவர் மன்னித்தாரே பாருங்க. ஒரு தேவன் ஒரு மனிதனை மன்னிக்கிறார் பாருங்க. ஸ்தோத்திரம், இந்த உலகத்தில் அநேக ஸ்தோத்திரம் நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் நம்ம மன்னிக்க முடியாத சூழ்நிலையில், நம்ம பாவத்தில் மூழ்கி போன நேரத்தில் பாருங்க, பிசாசின் அடிமைத்தனத்தில் போன நேரத்தில் அவர் பார்த்துட்டு இருக்கல, என் ஜனம் என்னை விட்டு விலகி போகிறது பாருங்க, ஆண்டவரோடு உறவாட முடியல, என்னை தரிசிக்க முடியல, என் பிள்ளைகள் என்று சொல்லி அந்த விலக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையை அவர் சோதரம் ஆண்டவர் அறிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு அவர் மன்னிப்பை கொடுத்ததுனால தான் இன்றைக்கு அந்த சிலுவையின் மூலமாக அவரோடு நம்ம சேர முடிகிறது. பிரியமானவர்களே, அந்த கிறிஸ்துவின் மன்னிப்பை நம்ம அந்த சிலுவையில் பெற்றுக்கொள்ள முடிந்தது. இன்னும் ஜெபத்தில் ஒப்புரவாகணும். நம்ம ஏற்கனவே சொன்னது போல ஒருவருடைய குற்றங்களை ஒருவர் நம்ம அறிக்கையிடும் பொழுது நம்ம நீதிமான் செய்யும் முறுக்கமான வேண்டுதல் மிகுந்த பலன் உள்ளது, அது கிரியை செய்கிறதாக இருக்கும். பிரியமானவர்களே, இன்னைக்கு ஒப்புரவாக வேண்டியவர்களாக இருக்கிறோம். நம்ம உலகத்தில் சமாதானமற்றவர்களாக இருந்த வேளையில், நம்ம ஸ்தோத்திரம் சோதனைகளிலும் கண்ணிகளும் பிசாசனுடைய பிடிகளிலும் இருந்த வேளையில், நம்ம மன்னிப்பின் குணம் இல்லாத சூழ்நிலையில் இருந்ததுனால ஆண்டவராகிய தேவன் நம்மளை பார்த்து சொல்றாரு, நீ மன்னிக்கிறதுனால பாருங்க சமாதானத்தை பெற்றுக்கொள்வாய், மன்னிக்கிறதுனால விடுதலை பெற்றுக்கொள்வாய். இன்னுமாக நம்ம இந்த மன்னிப்பை பற்றி ஒரு தீர்மானமாக எடுத்துக்கொள்ள வேண்டும், நம்ம உடன்படிக்கையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நான் எந்த சூழ்நிலை வந்தாலும், என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட கசப்புகள் வந்தாலும், என்னை எவர்கள் வேதனைப்படுத்தினாலும் நான் அவர்களை மன்னிப்பாண்டு சொல்லி ஒரு முடிவு எடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுவார், 2 அங்கி இருந்தால் ஒரு அங்கியை கொடுத்துரு, உன்னை பலவந்தம் பண்ணி 2 மைல் தூரம் போ சொன்னா நீ 4 மைல் தூரம் போ என்று சொல்லிட்டு அந்த அன்பை பற்றி சொல்லுவார். பிரியமானவர்களே, இந்த அன்பிற்குள்ளாக அந்த மன்னிப்பு மறைந்திருக்கிறது. அந்த கசப்பு இருக்காது, அந்த வேதனை இருக்காது, அந்த சமாதான குறைச்சல் இருக்காது. ஆண்டவராகிய தேவன் நம்மளை மன்னிப்பதற்காக அவருடைய அநேக வார்த்தைகளை தந்திருக்கிறார். ஜீவனுள்ள வார்த்தைகள், கட்டளைகள் இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, மீண்டும் நம்ம அதை நினைக்கக்கூடாது. இந்த நாட்களில் நம்ம மறுபடியும் அதை இருதயத்தில் அந்த கசப்பான காரியங்களை எடுக்கும் பொழுது இந்த உலகத்தில் நம்ம அநேக நேரங்களில் அந்த கசப்பான வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை மாறி போகிறது. மாறாவின் கசைப்பை போல நம்முடைய வாழ்க்கை கசப்புள்ளதாக மாறுகிறது. ஆனால் ஆண்டவராக இயேசு வரும் பொழுது அந்த மாறாவின் கசப்பை மாற்றுகிற தெய்வம். மன்னிக்க முடியாத சுபாவம் இருந்தாலும், குணங்கள் இருந்தாலும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த மன்னிப்பின் சுபாவத்தை நமக்கு தருகிற தெய்வமாக இருக்கிறார். ஏன்னா சிலுவையினால அவர் சம்பாதித்த தெய்வம், மன்னிப்பை நமக்குள்ளாக தந்திருக்கிற தெய்வம். யாரெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உலக ஸ்தோத்திரம் இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பாருங்க ஸ்தோத்திரம் அவருடைய வழியில் நடக்கிறவர்கள் கூட இன்றைக்கு அநேகரை மன்னிக்க முடியல, உடன் ஊழியர்களை மன்னிக்க முடியல, உடன் கூட ஸ்தோத்திரம் அநேகர் வேதனைப்படுத்தியிருப்பாங்க, கஷ்டப்படுத்தியிருப்பாங்க. ஆனால் ஆண்டவருடைய அன்பு அவர்களுக்குள்ளாக இருந்தால் நிச்சயமாகவே ஒவ்வொருவரும் ஒருவருக்கொருவர் குற்றங்களை மன்னிக்க முடியும், ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ண முடியும். நம்ம ஜெபம் பண்ண முடியலைன்னா கூட யோசித்து பாருங்க, ஒருவர்
நம்ம நினைத்து ஜெபிக்கும் பொழுது ஜெபிக்க முடியலைன்னா கூட அந்த கசப்பு அதற்கு இடையாக இருக்கிறது. ஆண்டவரிடத்திலிருந்து அவர்களுக்கு பெற வேண்டிய ஆசீர்வாதங்களை நம்ம ஸ்தோத்திரம் தடை பண்ணுகிறவர்களாக இருக்கிறோம் பிரியமானவர்களே. அதனால் எல்லாவற்றிற்கும் அன்பு இந்த நாளில் நம்மளுக்கு பிரதானமாக இருக்கிறது. அன்பானவர்களை, இந்த தேவன் நம்மிடத்தில் கேட்கிறார், நீங்கள் யாரை மன்னிக்காமல் வைத்திருக்கிறீர்களா? உங்களுடைய இருதயத்தில் நெடுநாளாய் நம்முடைய வாழ்க்கை காலம் முடியந்தமோ நான் இவர்களை மன்னிக்கவே முடியாது, என் ஆயுசு நாட்கள் என்று சொல்லி, ஆயுசு நாட்களில் யாரையும் நான் மன்னிக்க முடியாது என்று சொல்லி யாருக்கு மேலேயாவது கசப்பு வைத்திருக்கிறார்களா? நிச்சயமாகவே ஆண்டவர் இந்த நாளில் விடுதலை தருகிற தெய்வமாக இருக்கிறார். இல்லைன்னா குடும்பத்தில் ஒருவராக இருக்கலாம் அவர்கள், இல்லைன்னா நண்பராக இருக்கலாம், இல்லைன்னா சக ஊழியராக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு விடுவிக்கிற தெய்வமாக இருக்கிறார். இன்றைக்கு அவர் மன்னிக்கிற தெய்வமாக இருக்கிறார். அவருடைய மன்னிப்பை நமக்கு நாம் பெற்றுக்கொள்வதற்கு தடையாக இருக்கிற காரியங்களை ஆண்டவரிடத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நிச்சயமாகவே நமக்கு மன்னிப்பை தருகிற தெய்வம், நமக்கு விடுதலை தருகிற தெய்வம். நெடுநாளாக சமாதானமின்றி இருக்கிற நமக்கு ஆண்டவர் சமாதானத்தை தருகிற தெய்வமாக இருக்கிறார். நம்ம கடைசியாக ஜெபிப்போமா? கர்த்தாவே, நாங்கள் மன்னிக்க முடியாமல் இருக்கிறோம். எங்கள் கசப்பான அப்பா ஸ்தோத்திரம் வைராக்கியமான குணங்களை கர்த்தர் மாற்றி போடுவீராக அப்பா. என் தேவனாய கர்த்தரப்பா ஸ்தோத்திரப்பா, அமேன். நாங்கள் நெடுநாளாக சமாதானமின்றி அப்பா ஸ்தோத்திரம் அப்பா விடுதலையற்று தகப்பனே அப்பா அந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கையில் அப்பா ஸ்தோத்திரம் சத்துரு எங்களுடைய வாழ்க்கை தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் அமேன் ஆட்கொண்டு அப்பா ஸ்தோத்திரம் உம்மை விட்டு விலகுகிற அப்பா அந்த மன்னிக்க முடியாத சூழ்நிலை கர்த்தர் மாற்றி போடுவீராக அப்பா. மன்னிப்பின் தகப்பனே ஸ்தோத்திரம் அந்த குணம் இயேசுவே நாமத்தினால எங்கள் ஒவ்வொருடைய இருதயத்திலும் உண்டாகட்டப்பா. மன்னிக்கிற சுபாவம் உண்டாகட்டப்பா. ஆண்டவர் தாமே விடுதலையற்று தகப்பனே இத்தனை நாட்கள் இருந்தாலே சப்பா பரிசுத்த ஆவியானவரே தகப்பனே அப்பா நாங்கள் எத்தனையோ வருடங்களாக தகப்பனே மன்னிக்க முடியாதபடிக்கு யாரிடமாவது தகப்பனே இப்படிப்பட்ட கசப்பான அப்பா வேர் அப்பா எங்களுக்குள்ளாக இருந்தால் இயேசுவே அந்த கசப்பான வேர் அப்பா அநேகரை கலங்கப்படுத்தும் ஏசப்பா, அநேகரை தகப்பனே உம்மை விட்டு விலக்கும் ஏசப்பா. இந்த வேளையில் என் தேவனாய் கர்த்தர் அப்பா அப்படிப்பட்ட கசப்பான வேர்களை கர்த்தர் மாற்றி போடுகிறதற்காக நன்றி அப்பா ஸ்தோத்திரம். மன்னிக்க முடியாத குணத்தை எங்களை விட்டு விலக்குகிறதற்காக நன்றி அப்பா. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமா எங்களுடைய பாவங்களை எங்களை விட்டு விலக்கின தெய்வம் அப்பா, எங்களை மன்னித்த தெய்வம் அப்பா ஸ்தோத்திரம். சிலுவையில் உங்களுடைய ரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டு கொண்ட தெய்வம். இந்த வேளையில அப்பா எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பரலோகத்தின் தெய்வம் தகப்பனே அந்த மன்னிப்பின் சுபாவத்தை தந்து அப்பா மன்னிக்கிற ஒரு பாத்திரமாக அநேகருக்கு அப்பா ஸ்தோத்திரப்பா ஒரு முன்மாதிரியாக இயேசுவை நாமத்தினாலே நாங்கள் அப்பா ஸ்தோத்திரம் எங்கள் வாழ்க்கையை நடத்துவதற்கு பரிசுத்த ஆவியானவரை தந்திருக்கிற கிருபைகளுக்காக நன்றி சொல்கிறப்பா. எல்லா தடைகளையும் உடைத்து போட்டதற்காக நன்றி. இந்த நாளில் ஒரு மிகுந்த சமாதானம் அப்பா அப்பா ஸ்தோத்திரம், ஒரு விடுதலை அப்பா, ஒரு சமாதானத்தின் தகப்பனே அப்பா அந்த பாத்திரராக கர்த்தர் ஒவ்வொருவரையும் அப்பா அந்த நாளிலே ஆசீர்வதித்ததற்காக நன்றி சொல்லுகிறோம். நம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து நீர் ஆட்கொள்ளுங்க. நம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். மீட்பர் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.